ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த ராம சரித்திரம் கேட்பதால் என்ன நன்மைகள் உண்டாகும், அதாவது ராம சரித்திரம் என்பது என்ன, ராமாயணம் அவருடைய பெருமைகளை பற்றி கூறக்கூடிய ராமாயணம். இதை படிப்பதால் என்ன நன்மை, இதை கேட்பதால் என்ன நன்மை என்று இதை பற்றி பார்ப்போம். அதாவது நைமிச அரண்யத்தில் உள்ள முனிவர்கள் சூதுமா முனிவரை நோக்கி கேட்கிறார்கள். முனிவரே, தலை சிறந்த முனிவரே, வேதங்கள் கற்றுணர்ந்தவரே, சகல வித்தைகளும் அறிந்தவரே, சகல ஞானம் உடையவரே, நமக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. அதாவது இந்த பூமியில் மக்கள் துன்பப்படுகிறார்கள். அந்த துன்பத்தை நீக்க என்ன வழி என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூற, அதற்கு அந்த சூதமா முனிவர் கூறுகிறார். என்னென்றால், இந்த உலகில் இந்த கலியுகத்தில் மக்கள் துன்பப்படுகிறார்கள். அவர்கள் துன்பம் போக்க என்ன வழி என்றால் ராமருடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும், அதாவது ராமாயணத்துக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ராமாயணம் என்ன, இந்த கேட்பதால் என்ன என்றால் நமக்கு நல்ல பேரானந்தத்தை தரும். கேட்பவருக்கு நல்ல பேரானந்தம் கொடுக்கக்கூடிய இந்த ராமாயணம். அதுமல்ல, அந்த ராமாயணம் பல வேத அர்த்தங்களை உடையது. அது மட்டுமல்ல, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது, பாவங்களில் நசுக்கக்கூடியது. அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த கலியுகத்தில் மக்கள் கிரகங்கள் கண்டு, அந்த கிரகங்கள் பேச்சு கண்டு மிகவும் பயப்படுகிறார்கள். இந்த கிரகங்களால் என்ன தொல்லை ஏற்படுமோ என்று. அந்த பயத்தை எல்லாம் போக்கும். அந்த கிரகங்கள்லாம் நம்மை அண்டாது. அந்த கிரகங்கள் நம்ம அண்டாமல் செய்யும், நமக்கு துன்பம் தராமல் இருக்கும். அந்த கிரகங்களினால் நமக்கு எந்த தொல்லையும் ஏற்படாது. இவையெல்லாம் இந்த ராமாயணம் கேட்பதால் ஏற்படும் நன்மைகள். அது மட்டுமில்லை, உயர்ந்த லோகமாகிய வைகுண்டத்தையே தரக்கூடியது. அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு என்பது இது அல்ல, அதாவது உயர்ந்த வீடாகிய பரமபதம் தான், வைகுண்டம்தான் பெரிய வீடு. அந்த வீடு பல பேரை தரக்கூடியது இந்த ராமாயணம். அறம் பொருள் இன்பம் வீடு என்று வள்ளுவர் சொல்லுகிறாரே, அதுதான் அந்த மோட்சத்தை தான் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு தேவையான நன்மைகளையும் தரக்கூடியது. வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி தரக்கூடியது. அதுதான் மனுஷன் தேவை. அதெல்லாம் இந்த ராமாயணம் படித்தா நமக்கு கிடைக்கும். சகல பாவங்கள் செய்தவர் தான் வால்மீகி. இருந்தாலும் அவர் இயற்றிய அந்த தெய்வீகமான ராம காவியம் ராமாயணம் இன்னும் மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது. இதை கேட்பதனால் பாவங்கள் நீங்கி நம்முடைய பரிசுத்தமாகி விடுவோம். மிக சிறப்பான ஒரு காவியம் ராம காவியம். அதன் பிறகு முற்பிறவில் நாம் நிறைய பாவங்கள் செய்தோம். என்ன பாவங்கள் செய்தோம் நமக்கு தெரியாது. அந்த பாவங்களின் பலனாகத்தான், அதை அனுபவிக்கத்தான் நாம் இந்த பூமியில் பிறந்துள்ளோம். பாவங்கள் செய்யாமல் நமக்கு பிறவி கிடையாது. அதிலும் பாவங்கள் செய்து எத்தனையோ பிறவி கிடைக்கும். அதுலேயும் நல்ல ஓரளவு நாம் நல்லா பண்ணியிருக்கிறோம். அதனால தான் நமக்கு நல்ல ஒரு மனித பிறவி கிடைக்கிறது. இந்த மனித பிறவி கிடைத்த போது நாம் என்ன செய்ய வேண்டும், பகவானுடைய சரித்திரத்தை, திவ்ய நாமாவை கேட்க வேண்டும். அவனுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும். அது மிக முக்கியம். அது சரித்திரத்தை கேட்டாலே நமக்கு பாவங்கள் நீக்கி நல்ல பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் இந்த ராமாயணம் கேட்கும் போது ஏற்படக்கூடிய பயன்கள். நாம் விரும்பிய பொருள் கைகூடும், நாடிய பொருள் கைகூடும், ஞானம் புகழும் உண்டாகும், விடியலை வலியதாகும், வேறையின் கமலை நோக்கும் என்ன. அது மாதிரி நாம் என்னென்ன விரும்பினோமோ, என்னென்ன கேட்டோமோ எல்லாம் கிடைக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, நன்மையும் பாவமும் சிந்தியுமே. அதுபோல் சிறப்பான நல்ல நல்ல விஷயங்களை கொண்டது இந்த ராமாயணம். இந்த ராமாயணம் கேட்பதால் நமக்கு எப்போதும் நன்மையே உண்டாகும். அவனுடைய அருளால் செங்கண் திருமுகத்து செல்வல் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவோம். மங்களானி பவந்து.